Hi friends, நம்ம இன்னைக்கு செய்ய போறது சூப்பரான ஹெல்தியான ஒரு ரெண்டு விதமான குழம்பு தாங்க. நம்ம இதுக்கு காயில எதுமே தேவையில்லை. சூப்பரா செஞ்சலாம். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ்லாம் உங்க வீடு தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ் ஹெல்தி கிச்சனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது வந்து மிளகு குழம்பு தாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ட்ரையாக நம்ம வறுக்க போகிறோம். எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம். இந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க வீட்டில். அதுக்கேற்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். சிம்மில் வச்சு நம்ம நல்லா தான் ஃப்ரை பண்ணிக்கலாம். கறிக்கிடக்கூடாதுங்க. கறிந்துருச்சுன்னா நமக்கு டேஸ்ட்டு போயிடும், குழம்பு டேஸ்ட்டு வராது. இது சளி பிடிச்சிருந்தா கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நமக்கு மிளகு தாங்க அதில் மெயின். அதனால் நீங்கள் மிளகை கருகாமல் பார்த்துக்கோங்க. நான் ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேங்க. ஏன்னா அதில் மிளகு காரமே இருக்கும். நம்ம குழம்புல கொதிக்கும் போது கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். இல்லை கொஞ்சமாக கறி லீவ்ஸ், அதாவது 2 இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா தான் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து ஒரு வச்சலாம். அதை ஆறட்டும். அதை அரைக்கும் போது நான் ஒரு கோலிகோன் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருந்தேங்க. அதை ஊற வச்சுருந்தேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது அதே பேனில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு. சேர்த்துட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூனுங்க, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் நான் ஒரு வெங்காயத்தை சேர்க்குறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. நான் ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸுங்க சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். நம்ம இந்த குழம்பு வந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள் நல்லா அது வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு நான் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். வதக்கும் போது நமக்கு வெங்காயமும் நல்லா வதங்கி வரும். இப்போ நல்லா அது வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நம்ம தக்காளியெலாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ அரைச்சி அந்த விழுதையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்லேயே இருக்கட்டுங்க, ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க. ஏன்னா நமக்கு அடி பிடிச்சிரும். சிம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் 2-3 நாள் கூட வச்சுக்கலாங்க. அப்படி வச்சுக்கும் போது நீங்கள் ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு 2 நாள்னா கூட ஒன்றும் ஆகாது. சிம்லேயே நல்லா அதை வதக்கிக்கோங்க. இப்போ நான் அதே ஜாரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா அது குழம்பு பதத்துக்கு வந்துடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இதில் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு நமக்கு அடுப்பு வந்து ஃபாஸ்ட்டாலாம் எதுவுமே வைக்க வேணாங்க. சிம்லேயே அது கொதிச்சு வரணும். அப்போ தான் நம்ம அதில் போட்டதெல்லாம் நல்லா வெந்து வரும். அதுக்கு தான் ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா சிம்லேயே நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும்ங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு எவ்வளோ திக்காக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றுனதால கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு 6 ஸ்பூன் ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கே வந்து இந்த குழம்பு செலவாயிடும், அதனால் நான் கம்மியாக ஊற்றுனேங்க. நீங்கள் 2 நாள் வச்சுக்கிறீங்க அப்படின்னும் போது எண்ணெயை நிறைய ஊற்றிக்கோங்க. சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்புங்க. இது சூப்பராக இருக்கும். பசங்களாம் பூண்டு வந்து மென்று சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க இது சூப்பராக செய்யலாம். அதாவது ஒரு 4-5 பூண்டு, முழுசான பூண்டை 2 பூண்டு நான் எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு அந்த பல்லாக எல்லாத்தையும் நம்ம உரிச்சிட்டு ஒரு 2 வெங்காயம், 3 தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை. இப்போது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு
அதாவது நம்ம பூரிக்கு செய்வோம் இல்லையா உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி, அது மாதிரி இல்லை, இதுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதையில் சேர்த்துக்கலாம். இதுலேயே நீங்கள் புளியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் ஒரு புளி வந்து ஒரு கோழிக்குண்டு சைஸ் புளியை சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். அதாவது புளியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் புளி எப்படி இருக்குமோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சில புளி வந்து புளிப்பாக இருக்கும், ஒரு சிலது வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும், அதனால நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் அதே ஜாரில் வந்து தண்ணி சேர்த்து இதில் கலந்துக்கிறேன். இதுக்கும் தண்ணி வந்து பார்த்து கலந்துக்கோங்க, ரொம்பவும் தண்ணி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுங்க. 2 டிஷ்ஷுமே சூப்பராக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வேலை ரொம்ப மிச்சங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதிச்சதும் சிம்மில் வச்சு நல்லா அதை சுண்டி வரட்டும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு வதக்கியிருக்கோம், இருந்தாலும் நம்ம மிளகாத்தூள் அந்த புளியெலாம் போட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா அது பச்சை வாசனை போனோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு லைக் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் போகிற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு. யூடியூப் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.